Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஜோசப் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னையில் பெரம்பூரிலும் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் விஜய் போட்டியிடுகிறார். பெரம்பூரில் திமுக வேட்பாளராக ஆர்.டி. சேகர் அறிவிக்கப்பட்டுள்ள சூழலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக பெரம்பூரில் போட்டியிடுகிறது. அதேபோல நாம் தமிழர் கட்சியில் வெற்றி தமிழன் பெரம்பூரில் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் தவேக தலைவர் விஜயும் பெரம்பூரில் போட்டியிடுகிறார். இதனையடுத்து திருச்சி கிழக்கு தொகுதியிலும் விஜய் களம் காண்கிறார். இந்த தொகுதியில் திமுக சார்பில் இனிகோ இருதயராஜும், அதிமுக சார்பில் கே. ராஜசேகரனும், நாம் தமிழர் கட்சியில் கிருஷ்ணசாமியும் களம் காண்கிறார்கள். பெரம்பூர் சி. ஜோசப் விஜய், திருச்சி கிழக்கு சி. ஜோசப் விஜய், தவேக சார்பில் போட்டியிடும் 234 வேட்பாளர்கள் பட்டியலை அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்தார். அதன்படி சென்னை தியாகராய நகரில் தவேக பொதுச் செயலாளர் என். ஆனந்த், வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜுனா, எழும்பூரில் ராஜ்மோகன், ஆயிரம் விளக்கு தொகுதியில் ஜெய்சிபி பிரபாகர் ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையனும், திருப்பரங்குன்றத்தில் நிர்மல்குமாரும், திருச்செங்கோட்டில் அருண்ராஜும் களமிறங்குகிறார்கள். அதேபோல திருப்பூர் வடக்கில் சத்யபாமா, லால்குடியில் கூப்பா கிருஷ்ணன் ஆகியோர் களம் காண்கின்றனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் தவேகவுக்கு இடையிலான தேர்தல் என்று தவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற வேட்பாளர்கள் அறிமுக நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், உடைந்த கண்ணாடியை ஒட்ட வைத்தது போல திமுக கூட்டணி உள்ளதாக கடுமையாக விமர்சித்தார். இது இருமுனை போட்டி மட்டும்தான். மக்கள் கூட்டணியான நமக்கும் ஸ்டாலின் சார் கூட்டணிக்கும் மட்டும்தான் இந்த தேர்தல். பாமரர்களுக்கும் அதிகார மமதை கொண்ட ஒரு குடும்பத்திற்கு சேவகம் செய்யும் அடிமைகளுக்கும் நடக்கிற தேர்தல். ஏழைகளுக்கும் ஏமாற்று பேர்வழிகளுக்கும் நடக்கிற தேர்தல். உழைக்கிற மக்களுக்கும் உழைப்பை சுரண்டவங்களுக்கும் நடக்கிற தேர்தல். நல்லவங்களுக்கும் நாட்டை நாசப்படுத்துறவங்களுக்கும் நடக்கிற தேர்தல். மக்கள் பணத்தை சுரண்டும் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க வந்தவங்களுக்கும் ஊழல்லையே ஊறி போனவங்களுக்கும் நடக்கிற தேர்தல். மக்கள் சக்திக்கும் மக்கள் விரோத சக்திக்கும் நடக்கிற தேர்தல். சுருக்கமா சொல்லணும்னா டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் நடக்கிற தேர்தல். இந்த விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற ஆரோக்கியமான ஜனநாயக போட்டிக்கான ஒரு தேர்தல். கிழிஞ்ச கிளாஸ ஒட்ட வச்ச மாதிரி, கிழிஞ்ச துணியை தச்சை வச்ச மாதிரி, இது ஒரு ஒட்டு போட்ட ஒரு கூட்டணி, அவ்வளவுதான். சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள் கொள்ளையடிப்பவர்களாக இருக்கக்கூடாது என்று தவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், திருட்டு வழக்கில் சிறைக்கு சென்று வந்த எம்எல்ஏ ஒருவர் திமுகவில் உள்ளதாக விமர்சித்துள்ளார். ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். ஒரு எம்எல்ஏன்றது சும்மா அனுபவத்தை வச்சுக்கிட்டு கொள்ளை அடிக்கிறவங்களாலாம் இருக்கக்கூடாது. சும்மா அனுபவத்தை வச்சுக்கிட்டு சட்ட விரோதமா கல்குவாரியில ஈடுபடுறவங்களாலாம் இருக்கக்கூடாது. சும்மா அனுபவத்தை வச்சுக்கிட்டு கேள்வி கேட்கிற பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸா தாறுமாறா தாக்குறவங்களாலாம் இருக்கக்கூடாது. இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா, இந்த திமுகவில் இருந்து வந்த ஒரு எம்எல்ஏ மேல கொள்ளையடிச்ச கேஸ் இருக்குது, போதைப் பொருள் கடத்தல் கேஸ் இருக்குது, திருட்டு கேஸ் எல்லாம் இருக்குது. திருட்டு கேஸ்ல எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு. தமிழக இளைஞர்கள் மேம்பாட்டுக்கென தனி தேர்தல் வாக்குறுதிகளை தவேக தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். தனியார் நிறுவனங்களில் 75% இடங்கள் தமிழர்களுக்கே வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அவ்வாறு வழங்கும் நிறுவனங்களுக்கு அரசு மானியம் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். 29 வயதுக்கு மேற்பட்ட வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய், டிப்ளமோ மாணவர்களுக்கு 2500 ரூபாய் உதவித்தொகை, சுய தொழில் தொடங்க 25 லட்சம் ரூபாய் கடன் உதவி மற்றும் ஜிஎஸ்டி மானியம் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார்.
மாணவர்களுக்கு PhD வரை பிணையில்லா கல்விக்கடன், மாநிலம் முழுவதும் பள்ளி கல்லூரிகளில் போதைப்பொருள் எதிர்ப்பு மன்றங்கள் அமைத்து போதைப்பொருள் இல்லா தமிழகம் உருவாக்கப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகளை அறிவித்துள்ளார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.